கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எந்த விதமான துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, எல்லா சவால்களிலும் இருந்து இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வல்லமையான அதிகாலை ஜெபத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்பதையும், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எந்த இடத்திலே, எந்த பொசிஷன்ல, என்ன மகிமையிலே இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதே அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை, மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மனதிலே நன்றாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். குடும்பங்களிலே திடீரென வருகிற பல்வேறு உபத்திரவங்கள், நாம் எதிர்பாராத பிரச்சனைகள், நாம் எதிர்பாராத வியாதிகள், நாம் எதிர்பாராத பல்வேறு குழப்பங்கள், ஆபத்துகள், திடீர் நஷ்டங்கள், கடன்கள், எல்லாவற்றிற்கும் பின்னால் அநேக முறை நாம் தியானித்திருப்பது போல ஒரு பொல்லாத சத்துரு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரும் யோவான் 10:10 இப்படியாய் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே திருட உங்களுடைய நன்மையை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய திருமண வாழ்க்கையை, உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, செல்வத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை திருடவும், உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நன்றாய் கவனியுங்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி எந்த இடத்துல அடிக்கலாம், யாரை அடிக்கலாம், உங்க மகளை பிடிக்கலாமா, மகனை பிடிக்கலாமா, அல்லது இவருடைய கணவனை குழப்பலாமா, அல்லது இந்த குடும்பத்திலே சந்தேகத்தை, கோபத்தை, அல்லது பொறாமையை, குழப்பத்தை எப்படி கொண்டு வரலாம் என்று வகை தேடி இந்த பொல்லாத சத்துரு சுற்றி திரிகிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்களிலே நாம் சிந்திக்கும் பொழுது உங்களை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, அன்பு சகோதர சகோதரிகளை, பிசாசுக்கு நன்றாய் தெரியும். அநேக காரியங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசாசும் அறிந்து கொள்ளுவதாய் இருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் எப்படி பிறந்தீர்கள், உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லாம் பிசாசு அறிந்திருக்கிறான். ஆமென். ஒருவேளை தேவ பிள்ளைகள் துரதிர்ஷ்டவசமாக, நல்ல கவனிங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட தாங்கள் யார் என்றும், தங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, பிசாசுக்கு எதிராக தாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லது அப்படி தெரிந்திருந்தாலும் அதை செயல்படுத்துவதிலே சந்தேகமோ, பயமோ, குழப்பமோ இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் இந்த அறியாமையை நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே எங்களோடு கலந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி பிசாசின் தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்க முடியும், எப்படி சீயோன் குமாரத்தியாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் கட்டுகளை நீங்களே அவிழ்க்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். எப்படி நீங்களே பிசாசுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான், எப்படி நீங்கள் அவர் அருகாமையில் வர முடியும், அவர் உங்கள் அருகாமையில் வருவார் என்பதை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிசாசு இந்த அறியாமையை, இந்த குழப்பத்தை, பயத்தை, உங்களுக்கு இருக்கிற பயத்தை பயன்படுத்தி தான் பிசாசும் அவனது கூட்டமும் ஒரு விசுவாசியை நெருங்க முடியும், நெருங்கி தொடர முடியும், தொடர்ந்து அழிக்க முடியும், நாசமாக்க முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரும் இப்படியாய் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால்
சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறியாததினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். எங்கோ ஆபத்து கொண்டார்கள், எங்கோ சிறையில் இருக்கிறார்கள், எங்கோ ஆபத்தில் இருக்கிறார்கள். ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இவைகள் அறிய வேண்டியவற்றை நீங்கள் நன்றாக அறிந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்தாலே, நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே, நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், எல்லா எதிரி கூட்டங்களையும் சிதறடிப்பார். ஆமென். நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு உங்கள் நிலையிலேயே நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அருமையான தேவ பிள்ளைகளே? இதுதான் உண்மை. நீங்கள் நின்று கொண்டு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆமென். அவர் உங்களை எல்லா பாவங்கள் சாபங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நன்றாய் கவனியுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறவராகவே இருக்கிற அந்த நல்ல தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இது நீங்க தெரிஞ்சாலே, இவை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் நிற்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டு இருந்தாலே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கே எங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன உபத்திரவங்களை நீங்கள் கண்டாலும் சரி, ஐயா என் குடும்பம் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, என் வியாபாரத்திலே இத்தனை பிரச்சனைகள், என் வேலை ஸ்தலத்திலே இப்படியாய் எனக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறார்கள், என்னை அழிக்கவும், என் பிள்ளைகளை அழிக்கவும், எங்களுக்குள்ள பிசினஸை அழிக்கவும், என் ஊழியத்தை மொத்தமாய் நிறுத்திவிடவும் அழித்துவிடவும் இப்படியாய் சதி சூனியங்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் எந்த நிலையில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளை, பயப்படாதிருங்கள். உங்களை கண்டாலே கலங்கி சிதறி ஓடும் பிசாசுகளும் அதன் சதி சூனியங்களும் உங்களை கண்டாலே கலங்கி சிதறி ஓடும். உங்கள் பக்கமாய் வருகிற ஒரு வழியாய் வருகிற, ஒரு வழியா வந்தாலும் சரி, பல வழியாய் வந்தாலும் சரி, அந்த பிசாசு கூட்டம் எல்லாம் நிச்சயமாய் கலங்கி சிதறி ஓடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். நல்லா கவனிங்க. தேவ அனுகிரகத்தோடு நீங்கள் கடந்து வரும் பொழுது, தேவ அனுகிரகத்தோடு நீங்கள் நிற்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் உங்கள் ஸ்தானத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் எழும்ப முடியாதபடி சிதறடிக்கப்படும். நிச்சயமாய் அவைகள் சிதறடிக்கப்படும். நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் ஒன்றும் உங்களுக்கு எதிராய் நிற்பதில்லை. எதிராக நிற்கிறதெல்லாம் என்ன செய்யும்? சிதறி ஓடி போகும். ஆமென். குடும்பத்திலே பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஐயா எதிர்பாராத விதமாய் என் மகளும் என் மருமகனும் அல்லது என் மகனும் மருமகளுமாய் இத்தனை குழப்பங்கள், இத்தனை ஆபத்துகள், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் திடீரென இப்படியாய் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையிலே இப்படியாய் ஆபத்துகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. எதை தொட்டாலும் நஷ்டம், எங்கே போனாலும் தோல்வி, என்ன வந்தாலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களுமாய் இருக்கிறது என்று கலங்குகிறவர்களாய் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் ஏதோ மருத்துவமனையிலே இருந்து கொண்டிருக்கலாம்.
பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள் ஐயா, பல நாட்களாய் மாதங்களாய் வருஷங்களாய் இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளிலே இருக்கிறோம் என்று சொல்லலாம். இது எல்லா சதி சூனியங்களுக்கும் பின்னால் பிசாசு கூட்டங்களும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல உங்க மீதோ, உங்க பிள்ளைகள் மீதோ, உங்க குடும்ப வாழ்க்கையின் மீதோ, உங்க வியாபாரத்தின் மீதோ எங்கே விழுந்திருந்தாலும் சரி, என்ன செய்யலாம்? கவனமாயிருங்கள். என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், நீங்கள் நின்று கொண்டிருந்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முன் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிசாசு கூட்டமும் உங்கள் முன் எதிர் நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி, நல்லா கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியில், நீங்கள் கால் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் மறப்பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. யாத்ராகமம் 23:27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் நீ கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்போ கர்த்தரே உங்களுக்காய் யுத்தம் செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாது, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தில் தைரியமாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் அவரை, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சந்தோஷமாய் சொல்லுங்கள். நீங்க நம்பாதுங்க, இந்த எந்த விதமான மந்திரங்களும் சூனியங்களும் பில்லி சூனியங்களும் செய்வனைகளும் உங்கள் மீது வேலை செய்யும் என்று நீங்கள் நம்பாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவள், என் வீடும் என் பிள்ளைகளும் நாங்களுமா என் குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். கல்வாரி சிலுவை இரத்தம் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லா இந்த உலகத்தின் அந்தகார ஆவிகள் அல்லது இந்த உலகத்தின் பாவங்களினால் வருகிற சாபங்களினால் வருகிற எல்லா தொல்லைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த ரட்சிப்பு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய வீடாய் இருக்கிறீர்கள், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். நம்புங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். நம்புங்கள், விசுவாசியுங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த சத்துரு கூட்டங்களும் இப்படியாய் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது, உங்க கையில சத்தியம் என்னும் சத்தியம் என்னும் ஆவியின் பட்டயத்தை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறீர்கள். பிசாசு சிதறி ஓடி போவான். ஆமென். கலங்கி சிதறி ஓடி போவான். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நம்பி, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், என்ன பொசிஷன்ல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளாய், தேவனுடைய ஸ்தானத்திலே, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய், ஆமென், அவருடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிற உங்கள் மீது எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். பிசாசு உங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும், மறந்து விடாதிருங்கள், நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும், அன்பு சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் பிசாசுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரம்
அதிகாரமும் இல்லை. ஆமென். ஐயா, நாங்க எப்படியா இடம் கொடுப்போம்? நான் சொல்லலம்மா, கர்த்தரே சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி இடம் கொடுக்கிறோம்? அநேகர் பாருங்க, எங்களோடு பேசுகிற அநேக தேவ பிள்ளைகள், ஐயா மந்திரம் வச்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க, கட்டி வச்சிட்டாங்க, காலகாலமா இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். தினசரி கட்டுகளை குறித்து, தினசரி பிசாசுகளை குறித்து, தினசரி மந்திர சூனியத்துங்களை குறித்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, இவர்கள் அப்ப இன்னும் விடுதலை அடையல, இன்னும் விடுதலை ஒரு நாள் அடைய போறதில்லை. தொடர்ந்து கட்டுகள், பிசாசுகள் இப்படியே போய்கொண்டிருக்கிறார்கள். இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நீங்கள் பேசும் வரை நீங்கள் இன்னும் வச்சிட்டாங்க, ஐயா வச்சிட்டாங்க, எங்களுக்கு விரோதமா ஏதோ நடக்கிறது, ஏதோ செய்வன பண்ணிட்டாங்க, பிசாசு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், அப்படி சொல்ல சொல்ல அவனுடைய கிரியைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்படி பேச பேச அவன் ஒரு நாளும் அவனுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், அவனை உயர்த்துகிறீர்கள், அவனை மேன்மைப்படுத்துகிறீர்கள், அவனை வல்லமையை குறித்து பேசுகிறீர்கள். அது உங்க வாயில, உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, அப்படியாய் நீங்கள் பேசும் பொழுது மரணத்தையோ சாபத்தையோ அழிவையோ நீங்கள் பேசும் பொழுது அதன் விளைவை, அதன் பலனை, அதனால் வருகிற அழிவை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நாளும் அதை பேசாதிருங்கள், ஒரு நாளும் அதை பேசாதிருங்கள். ஒருவேளை பயம் வந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள், என் இயேசு என்னோட இருக்கிறார், அவர் இம்மானுவேலர், என்னை விடுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் சொல்லும் பொழுது தேவ பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும், சந்தேகமே இல்லை. தெய்வீக பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையா, என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் தேவ மகிமை காணப்படுகிறது, தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. இந்த பொல்லாத சத்துருவும் சத்துரு கூட்டங்களும் எங்கள் மீது கிரியை செய்ய முடியாது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனால் அறிந்தவள், முன்குறிக்கப்பட்டவள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன். சொல்லுங்கள், தேவனுடைய பிள்ளையாய், அவருடைய சந்ததியாய் இருக்கிறேன். இப்படி எப்படியாய் நீங்கள் க்ளோரி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். யார் பயப்படுகிறார்களோ இல்லையோ, இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது பிசாசு நடுங்குவான், கலங்குவான், சிதறி ஓடுவான். அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் உண்டாகாது. ஐயா, தேவனுடைய வார்த்தையை பேசினா பிசாசு ஓடிடுவானா? அவன் ஏன் பயப்படுறான்? அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். ஆவியாயும் அக்னியாகவும், இது வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிற, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை, ஆவியின் பட்டயமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கையில் எடுத்து நீங்கள் வாயிலே அறிக்கை செய்யும் பொழுது பிசாசுகளை அது எரிக்கும். ஆவியாய் அக்னியாய் கடந்து செல்லும். நீங்கள் பேசும் பொழுதே உங்களை சுற்றிலும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம், தேவ தூதர்களின் பாதுகாப்பு, பரலோகத்தின் பாதுகாப்பு உண்டாகும். நம்புங்கள், நம்புங்கள், உண்மை சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஏற்படும் பொழுது எப்படி திருடர்கள் போலீஸை கண்டு, காவலர்களை போலீஸை கண்டு ஓடி விடுவார்களோ, க்ளோரி, எப்படி வெளிச்சத்தை கண்டு இருள் சிதறி ஓடுமோ, அப்படி அங்கே ஒளியின் ராஜ்யம் உதிக்கும் பொழுது இருளும், இருளின் அந்தகாரமும், அந்தகார வல்லமைகளும் சிதறி ஓடும். அல்லேலூயா. இந்த அறியாமையை, இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் பிசாசும் அவனுடைய கூட்டமும் விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை நெருங்க முடியும், அவர்களை பிடிக்க முடியும், அவர்களுக்கு அருகாமையில் வர முடியும், அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க முடியும். நீங்கள் இந்த சத்தியத்திலே நிற்கும் பொழுது, அல்லேலூயா, உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய தெய்வ
தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இன்று முதல் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கிறது போல ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இது கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க இந்த வல்லமையான விடுதலை ஆக்குகிற சத்தியத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே எல்லா பிசாசும் கலங்கி சிதறி ஓடி போகும். ஆமென். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இனிமேல் பேசாதிருங்கள், இப்படி இனிமேல் பயப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென். அப்பொழுது இடம் கொடாமலும் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்கள், விசுவாச அறிக்கை செய்கிறீர்கள். ஓ glory. அவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை விட்டு ஓடி போவான். ஓ நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கருத்தாய் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். ஓ glory. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அநேக போராட்டங்கள், குழப்பங்கள், அநேக உபத்திரவங்கள், தேவைகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய், இன்று இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் வல்லமையாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்து, ஐயா, ஆவியின் பட்டயமாகிய சத்தியத்தை, தேவ வசனத்தை கையிலே எடுத்தவர்களாய், விசுவாச கேடகத்தை கையிலே பிடித்தவர்களாய் இந்த பொல்லாத பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவன் கலங்கி சிதறி ஓடும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஓ அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம், தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏனென்று தெரியாத பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி எங்களுக்கு ஏற்பட்டது, ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, காரணம் அறியாத கலக்கங்கள், காரணம் அறியாத உபத்திரவங்கள், ஐயா, சரீரத்திலும் ஓ நோய்களினாலும் பிசாசின் தொந்தரவுகள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், பல்வேறு பிரச்சனைகள் இருளாய் சூழ்ந்திருக்கிற வெளியிலே என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய், தேவ வல்லமை இறங்கும்படியாய், இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்கிறோம். ஒரு கபரா சந்துருபதரா எதிரிபாரா சந்துருமரதரதரா எரிகுரு கமரா சந்தரபதரபதரா. தேவ பிள்ளைகளை விட்டு ஓடும்படியாய் குடும்ப குழப்பங்கள், குடும்பத்திலே கொண்டு வறுமைகளை, கடன்களை, கஷ்டங்களை, நஷ்டங்களை ஏற்படுத்துகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் இன்றே இப்பொழுதே சிதறி ஓடும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, Lord, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் சிதறி ஓடும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு அக்னி இறங்கட்டும். மரா சந்துருபதரா எரிகபுரு கபரா சந்துருபதரதரபோ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் எல்லாம், ஓ பிசாசின் கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தெய்வமே நீர் எழுந்தருளும்படியாய் ஓ கரா கபரு கபரதரா எசிரிபுரு பரா சந்துருபதரதரா எரிகபுரு கபரா சந்துருமதரதரா. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தெய்வீக அனுக்கிரகம் எங்கும் கடந்து செல்லும்படியாய். ஆமென். இவர்கள் வீடுகளிலே, ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகள் எங்கே எங்கே தங்கி தாபரிக்கிறார்களோ, எங்கே வேலைகளிலே இருக்கிறார்களோ, குடும்ப உறுப்பினர்கள், மகன்
மக்கள், மகன், கணவன், மனைவி என்று, பெற்றோர் என்று எங்கே எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஒரு தேவ மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஆமென், ஊழியங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், கையின் பிரயாசங்கள் வியாபாரங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், இவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் என் தெய்வமே நீங்க சொன்னது போல ஐயா, உங்கள் முன் ஒருவனும் எதிர் நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும், நீங்கள் மிதிக்கும் பூமியில் எல்லாம், நீங்கள் போகும் இடங்களில் எல்லாம், நீங்கள் போக்கிலும் மரத்திலும் உள்ளும் புறமும் உங்களுக்கு அந்த மகிமையை, அந்த வல்லமையை, கிருபையை, பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொன்னது போல தேவ மகிமை, தெய்வீக அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அரபரா சந்துரு பதரதரபரா ஏகபுரு கபர சந்தரபோதுரு கமரதரபோ, தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இப்பொழுதே என் தெய்வமே ஐயா, உமக்கு பயப்படும் பயத்தை இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் முன்பு செல்லும்படி செய்வேன் சொன்னீங்களே என் தெய்வமே ஐயா, இவர்கள் செல்லும் இடம் அங்கும் உள்ள ஜனங்கள், ஓ எல்லா பிசாசு கூட்டங்கள், சதி சூனியங்கள் எல்லோரையும் கலங்கடித்து இவர்கள் சத்துருக்களை எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், துரத்தி அடிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கும்படியாய் என் தெய்வமே நாங்கள் அமர்ந்திருந்து ஐயா, நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் குடும்பமாய் அமர்ந்திருந்து என் தெய்வமே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். என் தெய்வமே ஐயா, மோசே சொன்னது போல நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், யுத்தம் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டபடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஓலாட் இன்று யுத்தம் செய்யும்படியாய், இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை, மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் இவர்கள் நின்று கொண்டு கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காணும்படியாய் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், ஆமென், தேவ மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இப்படியாய் இவர்கள் தேவ பிள்ளைகளாய் ஆமென், நிற்க வேண்டிய இடத்திலே நிற்க வேண்டிய விதமாய், அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து ரப்பா ரக்கமர சந்தரபதரபோ பராக்கிரமசாலியாய் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் நிற்கிறதை கண்டு பிசாசுகள் சிதறி ஓடுகிறது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசுகளும் அதன் சதி சூனியங்களும் இப்பொழுதே சிதறி ஓடுவதாக, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விட்டு பொல்லாத சத்துருவே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இனி நாங்கள் பயப்படுவதில்லை, இனி நாங்கள் சந்தேகப்படுவதில்லை, இனி நாங்கள் குழம்புவதில்லை. பொல்லாத சத்துருவே, உனக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை, உனக்கு இங்கே இடம் இல்லை. எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கபரா சந்தரவதரா எதிரிபாரு சந்தரமரா சக்கரவதரவோ ஒரு கபரா சந்துருபதரதரா சந்துருபதரவோ, எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகள் ஆமென், விசுவாசத்திலே தைரியமாய் பயப்படாமல் நிற்கிற, திட நம்பிக்கையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சங்கிலிகள் முறிகிறது, கட்டுகள் அவிழ்கிறது, பிசாசு கூட்டங்கள் சிதறுகிறது. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, இரட்சிப்பு உண்டாகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. இப்பொழுதே ஓ விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாமா ரமா ரஷந்து ருதரவா, எந்த மந்திர சூனியமும் கிரியை செய்யாதபடி அவைகளின் ஆதிக்கங்கள், எல்லா சதி சூனியங்களும் பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் தேவ மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி சுவாமி. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஓலாட் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஆமென், புரிந்து கொள்ள முடியாத எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தேவ சமாதானம் நம்முடைய
பிள்ளைகளை மூடிக்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒரு தேவ சமாதானம் உண்டாகும்படியாய் தெய்வீக அனுக்கிரகத்திற்காய் நிற்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை பலப்படுத்தி பாதுகாத்ததற்காய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்க நிற்க வேண்டிய நிலையில, நீங்க நிற்க வேண்டிய நம்பிக்கையில நீங்கள் யார் என்பதை நன்றாய் அறிந்து கொண்டு, ஆமென், இந்த பிசாசின் வல்லமைகளையும் நீங்கள் அறிந்து தெரிந்து சத்தியத்திலே நின்றீர்களே ஆனால் பிசாசும் கூட்டங்களும் எல்லா சதிசூனியங்களும் ஓடி போகும். நீங்களோ ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.